வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அரசு ஊழியர்கள் சார்பில் திடீர் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் இந்த வாரத்திற்குள் வெளிவரலாம் என்று பரபரப்பு தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசியல் மற்றும் அரசு வட்டாரத்தில் ஒரு புதிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதியன்று அரசு ஊழியர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதியன்று அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்றார்கள். இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சென்னையில் ஜாக்டோ ஜியோ தரப்பில் பெரிய அளவில் நன்றி அறிவிப்பு மாநாடு நடைபெற்றது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வெளியாக முன்பு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு கெடு விதித்திருக்கிறார்கள். ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் காந்திராஜ் மற்றும் சுரேஷ் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்ட முக்கிய அம்சங்கள்: ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாலும் அதனை செயல்படுத்த தேவையான விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. திட்டத்தின் தகுதி, நிபந்தனைகள், கணக்கீட்டு முறை, நடைமுறை அமலாக்க தேதி போன்றவை தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. இதனால் ஊழியர்களிடையே குழப்பங்கள் நிலை வருவதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். மார்ச் மாதம் முதல் வாரத்தில் சட்டசபை தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடலாம் என்று அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை வெளியிடவில்லை. இந்த நிலையில் இந்த வாரத்தில் இறுதியில் அறிவிக்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் மாதிரி நடத்தை கோட்பாடுகள் அமலுக்கு வரும் என்பதால் அதற்கு பின்பாக புதிய நிதி சார்ந்த அறிவிப்புகள், நலத்திட்ட நடைமுறைகள், நிர்வாக மாற்றங்கள் இவற்றை வெளியிடுவதில் கட்டுப்பாடுகள் இருக்கும். அதனால் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே டாப்ஸ் திட்டத்தின் முழுமையான விதிமுறைகள் என்ன, யாருக்கு தகுதி உண்டு, ஓய்வூதியம் கணக்கிடக்கூடிய முறை என்ன, நடைமுறையை அமல்படுத்தக்கூடிய தேதி என்ன, விண்ணப்பம் செய்யக்கூடிய முறை என்ன, இவற்றினை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஜாக்டோ ஜியோ வலியுறுத்தியுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியது. பல ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்தது. அதன் பின்னணியில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் திட்டத்தின் செயல்பாட்டு விவரங்கள் வெளியாகாதது, நடைமுறை அமலாக்கம் தொடங்காதது இவை ஊழியர்களிடம் எதிர்பார்ப்பையும் அதே சமயத்தில் குழப்பத்தையும் உருவாக்கியுள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் வாக்கு வங்கியாக கருதப்படுகிறார்கள். அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் மனநிலை தேர்தல் சூழ்நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. எனவே இந்த அறிவிப்பு தேர்தலுக்கு முன்பாக வெளியாகுமா அல்லது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது? இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.